அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரத்தை உங்கள் வேத புத்தகத்தில் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம். கர்த்தருடைய நாளின் மாலை ஆராதனைகள்ல சில வாரங்களாக இந்த கலாத்தியர் நிருபத்தை நாம் படித்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்திய நிருபத்தை எழுதியிருக்கிறார். அவரால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபைகள்ல ஒரு கள்ள போதனை விஷமாக பரவி இருக்கிறதை குறித்து கேள்விப்பட்டு அவர்களுக்கு சத்தியத்தை எழுதி உணர்த்துவதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று நாம பார்த்திருக்கிறோம். எருசலேமிலிருந்து வந்ததாக சொன்ன சில யூதர்கள் கலாத்திய சபை விசுவாசிகளிடத்துல சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது மட்டும் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுத்து விடாது, மோசேயின் நியாயப்பிரமாண சட்டங்களையும் கை கொள்ள வேண்டும், விருத்த சேதனமாகிய சடங்கையும் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று பவுல் போதித்த சுவிசேஷத்திற்கு மாற்றாக வேறொரு சுவிசேஷத்தை அங்கு பிரசங்கித்து கலாத்திய சபை விசுவாசிகள் பலரும் கூட இந்த போதனைகளால் மயக்கம் அடைந்து பவுலினுடைய சுவிசேஷத்தை விட்டு விலகி போயிருக்கிறத கேள்விப்பட்டுதான் ஒரு ஆதங்கத்தோடு ஒரு ஆவேசத்தோடு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். இதுவரையும் நாம 9 வசனங்களை பார்த்திருக்கிறோம். இதுல முதல் 4 வசனங்கள்ல தன்னுடைய அப்போஸ்தல பதவிய பவுல் உறுதிப்படுத்துகிறத அங்க பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதையுமே நீங்க பாத்தீங்கன்னா பவுல் தொடர்ச்சியாக சில உண்மைகளை கலாத்திய சபை விசுவாசிகளுக்கு உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறார். அதுல முதலாவது அவர் உறுதிப்படுத்துகிறது என்னன்னா தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை உறுதிப்படுத்துகிறார். இப்ப நாம சிந்தித்து பார்த்தோம், ஏன் பவுல் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை உறுதிப்படுத்தணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா எருசலேம்ல இருந்து வந்ததாக சொன்ன யூதர்கள் பவுலினுடைய அந்த அப்போஸ்தல அதிகாரத்தை சந்தேகத்திற்கிடமாக மாற்றினார்கள். பவுலுக்கு எப்படி இந்த அதிகாரம் கிடைத்தது என்று பவுலினுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை குறைத்து அங்கு போதித்தனர். பவுலினுடைய அப்போஸ்தல அதிகாரம் குறைகிற போது பவுலினுடைய போதனைகளும் அங்கு தள்ளாட்டம் அடையும். அதுதான் அவங்களுடைய நோக்கமே, அதுதான் அவங்க செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ பவுல் ஆரம்பத்திலேயே தன்னை அப்போஸ்தலன் என்று அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் இப்படியாக எழுதுகிறார். தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரம் எந்த மனிதனாலும் வந்ததல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அப்போஸ்தல பதவிக்கு அந்த அதிகாரத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் சாட்சியாக வைத்தது மட்டுமல்லாமல் தன்னோடு கூட இருக்கிற சகோதரர்களையும் சாட்சியாக வைத்துதான் இந்த நிருபத்தை எழுதுகிறதாக அவர் 2 வசனங்கள்ல சொல்லுகிறார். அது சொன்ன பிறகு 3வது வசனத்தில் நேரடியாகவே அவர் விஷயத்துக்கு வருகிறார். அந்த கலாத்திய சபை மக்களுக்கு ஒரு வாழ்த்துதலை கொடுக்கிறார். அந்த வாழ்த்துதல்ல 2 வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறார். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. அந்த கிருபையினால் மட்டுமே ரட்சிப்பு, மனித கிரியைகளினால் ரட்சிப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்தும்படியாக அந்த வார்த்தையையும், கிருபையின் மூலமாக ஒரு மனிதன் அடைகிற சமாதானத்தை, நன்மையை, அதான் சமாதானம், அதை பத்தியும் அங்கு சொல்லி அவர்களை வாழ்த்துகிறத பார்க்கிறோம். 4வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி அவரை உயர்த்துகிறத பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த முதல் 5 வசனங்கள்ல அவர் சொல்லிவிட்டு 6-9 வசனங்கள்ல வேறொரு சுவிசேஷம் இல்லையே என்பதை ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறார். முதல் 5 வசனங்கள்ல தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை உறுதிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக மட்டுமே ஒரு மனிதனுக்கு பாவ விடுதலை கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்ல, கிருபையும் சமாதானமும், கிருபையின் மூலமாக ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதமாகிய சமாதானம் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார்.
அடுத்தது 6 வசனங்கள்ல வேறொரு சுவிசேஷம் இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஒவ்வொரு வசனத்திலையும் 6வது, 7வது, 8வது, 9வது 4 வசனங்களையும் 4 முறை வேறொரு சுவிசேஷம் இல்லை என்பதை மறுபடியுமாக உறுதிப்படுத்தி, அப்படி வேறொரு சுவிசேஷத்தை போதிக்கிறவர்கள் உங்களை கலகப்படுத்துவதற்காகவே, உங்களுடைய இருதயங்களை குழப்பி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்டுவதற்காகவே வந்து இங்கு வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்களே தவிர மற்றபடி வேறு ஒரு சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றியது மட்டுமே என்பதை அவர் உறுதியாக சொல்லுகிறார். 8-9 வசனங்கள்ல அது மிக கடுமையான வார்த்தைகள்ல அவர் பதிவிடுகிறத பார்க்கிறோம். வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற எந்த மனிதனானாலும், வானத்திலிருந்து வந்த ஒரு தேவதூதனானாலும், ஏன் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்த நானே கூட வேறு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன்னு சாபத்துக்குள்ளாக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். ஏன்னா சுவிசேஷத்தை கலப்பு செய்கிறதும் சுவிசேஷத்தை புரட்டி போதிக்கிறதும் ஒரு ஆத்துமாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ஆத்துமா உண்மையான ரட்சிப்பை அடைவதற்கான வழியை அடைத்து போடும் என்பதை உணர்ந்த பவுல் வந்து இப்படி சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் நாம 9 வசனங்கள்ல பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு 10-12 வசனங்களை நாம பார்க்கலாம். அந்த வசனங்களை நான் முதல்ல வாசிக்கிறேன், பிறகு அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே? மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒவ்வொரு வசன பகுதியிலையும் பவுல் ஒவ்வொரு காரியத்தை உறுதிப்படுத்தி வருகிறார். இந்த 10-12 வசனங்கள்ல 2 காரியங்களை அவர் உறுதிப்படுத்துகிறார். அதுல முதலாவது, நான் கிறிஸ்துவின் அடிமை என்பதை உறுதிப்படுத்துகிறார். தமிழ்ல இங்க மொழிபெயர்ப்பு சரியில்லாமல் இருக்கிறது. நான் கிறிஸ்துவின் அடிமை என்பதை முதலாவது உறுதிப்படுத்துகிறார். 2வது, தன்னுடைய சுவிசேஷம் கிறிஸ்துவினுடையது என்பதையும் இங்கு உறுதிப்படுத்துகிறார். ஆக இந்த 3 வசனங்கள்ல 2 காரியங்களை உறுதிப்படுத்துகிறார். முதலாவது 10வது வசனத்துல நான் கிறிஸ்துவின் அடிமை என்பதை உறுதிப்படுத்துகிறார். 11-12 வசனங்கள்ல என்னுடைய சுவிசேஷம் கிறிஸ்துவினுடையது என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே இந்த வசனங்களை தியானிக்கிற போது இதற்கான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். இதை ஒட்டிய ஒரு தலைப்பையும் வைத்திருக்கிறேன். பவுலின் சுவிசேஷம் யாருடையது? இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. பவுலின் சுவிசேஷம் யாருடையது? ஏன்னா இந்த கேள்விதான் அன்னைக்கு கலாத்திய சபைகளை மிகவும் குழப்பத்தில் வைத்திருந்தது. பவுலுடைய அப்போஸ்தல அதிகாரமும் அப்போஸ்தல பதவியும் கேள்விக்குறியாக்கப்பட்டிருந்தது. அந்த அதிகாரத்தோடு பவுல் சொன்ன சுவிசேஷத்தினுடைய உண்மைத்தன்மை சந்தேகத்துக்கிடமாக ஆக்கப்பட்டிருந்தது. அங்கு இருந்த யூதர்கள் பவுல் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி, தன்னுடைய சுய எண்ணங்களில் உண்டான காரியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வேறு மனிதர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட போதனைகளை உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தல அதிகாரத்தோடோ அப்போஸ்தல வெளிப்பாடுகளோடோ அவர் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கவில்லை என்று குழப்பிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் பவுல் மறுபடியுமாக இதை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே பவுலினுடைய சுவிசேஷம் யாருடையது என்கிற தலைப்புல தான் நாம சிந்திக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 3 வசனங்களை 2 பகுதியாக நாம பிரித்து படிக்கலாம். முதலாவது 10வது வசனத்தை நாம கவனிக்கலாம். 10வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்?
நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த வசனம் தமிழ்ல சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கவில்லை. ரொம்ப முக்கியமாக நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்திலையும் மூல மொழியிலையும் வேறு விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு அர்த்தம் இங்க தமிழ்ல வரவில்லை. ஊழியக்காரன் என்றால் சாதாரணமான ஒரு வார்த்தையாக ஒரு சேவகன் என்கிற ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். ஆனா பவுல் அந்த அர்த்தத்துல இங்கு பயன்படுத்தவில்லை. ஒருவேளை இத ஒரு சரியாக மொழிபெயர்த்திருந்தால் எப்படி இருக்கும்? அந்த வசனத்தை நான் கொஞ்சம் மொழிபெயர்த்து பார்த்தேன். அப்படி மொழிபெயர்த்தா இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் ஒரு சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வழி செய்திருக்கும். ஏன்னா இங்க நம்ம தமிழ் வேதத்துல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன். இந்த நாடி என்று வருகிற போது அதுக்கு என்ன அர்த்தத்தை நாம கொடுப்போம்? நாடி அப்படின்னா என்னது? யாரையோ போய் பார்க்கிற ஒரு விதமாக, அந்த அர்த்தத்துலதான் சந்தித்தல் என்கிற விதமாக நாம யோசிக்கிறதுக்கு வழிவகுக்கும். ஆனா உண்மையிலேயே அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஃபேவர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா யாருக்கு ஆதரவாக அல்லது யாரின் சார்பாக நான் போதிக்கிறேன். அப்ப இது எப்படி மாற்றப்பட்டிருந்திருக்கலாம்? இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாருக்கு ஆதரவாக யாரின் சார்பாக நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய போதனைகள் யாருக்காக இருக்கிறது? மனிதர்களுக்காக நான் போதித்துக் கொண்டிருக்கிறேனா அல்லது தேவனுக்காக நான் போதித்துக்? அதுதான் கேள்வி. அப்படிதான் அது வந்திருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் என்று தமிழ் இருக்கு. ஆக்சுவலா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைவிங் ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா மனுஷரையா பிரியப்படுத்த பாடுபடுகிறேன். அங்க ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லுவோம்ல. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எப்படி வருதுன்னா, தண்ணியில விழுந்த ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடுகிறான் பாத்தீங்களா, அந்த ஒரு அர்த்தத்தோடு வருகிற வார்த்தையாக இது வருகிறது. அப்ப பவுல் அங்க ஒரு கேள்வி கேட்கிறார், மனுஷரையா பிரியப்படுத்த பாடுபடுகிறேன். என்னுடைய இத்தனை பிரயாசங்களும் இத்தனை முயற்சிகளும் இத்தனை ஊழியங்களும் யாரை பிரியப்படுத்துவதற்காக? மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காகவா அவர் கேட்கிறார். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை நான் செய்தால் என்கிற ஒரு வார்த்தையும் வருது. நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அந்த ஊழியக்காரன்ற வார்த்தைக்கு பதிலா அடிமை அல்லவேங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அப்போ இத ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கிற போது, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாருக்கு ஆதரவாக யாரின் சார்பாக போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பாடுபடுகிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால், அதற்கான முயற்சிகளை செய்தால் நான் கிறிஸ்துவின் அடிமை அல்லவே. அந்த அர்த்தத்துல தான் இருக்கு. பாருங்க எவ்வளவு நுணுக்கமான வித்தியாசங்கள் இருக்குன்னு. ஒரு மேலோட்டமாக இதை நாம வாசித்து போகிற போது பவுல் அங்கு சொல்ல வருகிறதினுடைய அர்த்தத்தின் ஆழத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். பெரும்பாலான ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல இதற்கேற்ற விதத்துலதான் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்மால பார்க்க முடியும். பவுல் தன்னுடைய ஊழியத்தை இங்கு டிஃபெண்ட் பண்ணுகிறார். டிஃபெண்டிங் அப்படின்னா ஒரு பாதுகாத்தல்னு சொல்லுகிறோம்ல, அந்த விதத்துல தன்னுடைய ஊழியத்தை பாதுகாக்கிற விதத்தில் அவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதாவது அவர் அங்க பயன்படுத்துகிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, நான் கிறிஸ்துவுக்கு சேவகம் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை. இந்த அடிமைகள்லயே ரெண்டு விதங்கள் இருக்கிறார்கள். ஒன்னு முதல் வகையான அடிமைகள் யாருன்னா, ஒரு மனிதனை ஒரு பெரும் தொகைக்கு விலையாக மற்றொரு மனிதன் வாங்கிக் கொள்வான். அப்போ இந்த வாங்கப்பட்ட மனிதன் வாங்கின மனிதனுக்கு அடிமையாக வேலை செய்வான். அவனுக்கு இந்த அடிமையாக வருகிற மனிதனுக்கு சுய விருப்பு வெறுப்புகள் சுதந்திரம் அதெல்லாம் கிடையாது.
இந்த எஜமானா இருக்கிற மனிதன் இருக்கிறான் பாத்தீங்களா, விலைக்கு வாங்கின மனிதன் என்ன சொன்னாலும் செய்யணும். சொல்ல போனா காரணமே இல்லாம அவனை கொலை செய்தால் கூட இந்த எஜமான கேட்பதற்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அந்த மனிதன் இவனுடைய சொத்து. அப்படித்தான் அந்த அடிமையினுடைய நிலை இருக்கிறது. இது முதல் வகையான அடிமை. அவர்களுக்கென்று சுய விருப்பு வெறுப்புகள் கிடையாது, சுதந்திரம் கிடையாது. அவர்களை வாங்கி இருக்கிற மனிதன் என்ன செய்ய சொல்லுகிறானோ அதை செய்ய வேண்டும். ஒருவேளை அவன் இவனுடைய உயிரை எடுத்தால் கூட யாரும் அவனை ஒன்னும் கேட்க முடியாது. அது ஒரு வகையான அடிமைத்தனம். இன்னொரு வகையான அடிமைத்தனம் இருக்கு, அது வேதமும் கூட அங்கீகரிக்கிறது. இப்ப அடிமையாக இருந்த ஒரு மனுஷன் அவனுடைய காலங்கள் முடிந்த பிறகு அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும். அவன் விடுதலையாக்கப்பட்டு அவன் போக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா அவ்வளவு காலம் அடிமையாக இருந்த அந்த மனுஷனுக்கு தன்னுடைய எஜமான விட்டு போக விருப்பம் இல்லை. அப்ப நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசி பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி விருப்பம் இல்லாமல் இருக்கிறவன் அவனோடு கூட இருக்கட்டும். அவன் என்ன செய்யணும்னா ஒரு நிலை அருகே கொண்டு நிறுத்தி அவனுடைய காதுல ஒரு ஓட்டை போட்டு விட்டுறணும், ஒரு கம்பியால் குத்தி. அது ஒரு அடையாளமாக அவன் அதுக்கப்புறம் அவனுடைய கூட இருக்கலாம். இது என்னன்னா சுய விருப்பத்தின் அடிப்படையில் தன்னை அடிமையாக, தன்னை ஒரு சேவகனாக, சேவகம் எழுதி கொடுப்பதுன்னு பாத்தீங்களா, நான் உங்களுக்காகவே இருக்கிறேன்னு சொல்லி அந்த விதத்துல இரண்டாவது வகையான அடிமை. இங்க பவுல் அந்த விதத்துல தான் தன்னை கிறிஸ்துவின் அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். எப்போ தமஸ்கு பட்டணத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலை சந்தித்து பவுலாக மாறினாரோ அப்பொழுதிலிருந்தே பவுலுடைய வாழ்க்கை முழுமையாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அத பவுலுடைய எல்லா நிருபங்களையும் நீங்க வாசிக்கலாம். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பின்னாடி தன்னுடைய மனமாற்றத்தை குறித்து பவுல் விளக்கின போது இதையும் சொல்லி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை நான் கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆக நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்க என்னை விருப்பத்தோடு அர்ப்பணித்திருக்கிறேன் என்கிற விதத்துலதான் அவர் இங்கு சொல்லுகிறார். அப்ப நான் இந்த விதத்தில் விருப்பத்தோடு என்னை கிறிஸ்துவுக்காக அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்க, அவரை பிரியப்படுத்துகிற அவருக்கு விருப்பமான செயல்களை மட்டுமே நான் செய்வேனே தவிர எந்த ஒரு மனிதனையும் திருப்திப்படுத்தக்கூடிய, மனிதனை விருப்பத்திற்கு ஏதுவான காரியங்களை என்னால் செய்ய முடியாது என்பதை பவுல் இங்கு அவர்களுக்கு உணர்த்துகிறார். உங்களுக்கு புரியுதா? பவுலினுடைய அப்போஸ்தல பதவியிலையும் போதனைகளையும் பல குழப்பத்தோடு இருக்கிற இந்த மனிதர்களுக்கு தான் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னை பற்றி அவர் சொல்லுகிற போது ஒரு காரியத்தை அங்க உறுதிப்படுத்துகிறார். நான் கிறிஸ்துவின் அடிமை, சாதாரண ஒரு ஊழியக்காரன் அல்ல. நான் என்னை சேவகம் எழுதி கொண்டு என்னுடைய எஜமானாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதற்காக ஒப்பு கொடுத்தவன் என்கிற விதத்துலதான் அவர் இங்கு சொல்லுகிறார். உண்மையிலேயே இந்த 10வது வசனத்தை நாம வாசித்து பார்க்கிற போது பவுல் கலாத்தியர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? முதலாவது கேட்கிறார், என்னுடைய போதனை யாரின் சார்பாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா இந்த நாடுகள்ல அவர் பயணித்து அவர்களோடு தங்கி அவர்களோடு சாப்பிட்டு அவர்களோடு கூட இருந்து இந்த மக்கள் எல்லாம் பவுலினுடைய வார்த்தைகளை அவருடைய வாழ்க்கையை பார்த்து விசுவாசித்தவர்கள். சொல்ல போனா அந்த 2.5 கலந்துன்னு சொல்லுவோம்ல, ஏதோ போற போக்குல சுவிசேஷத்தை சொல்லிட்டு போகல பவுல். அவர்களுடைய வாழ்க்கையை நன்கு அறிந்து அவர்களோடு கலந்து தன்னுடைய சுவிசேஷத்தை அந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த மக்களும் பவுலினுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறார்கள். அப்போ அவர் கேட்கிறார், என்னுடைய போதனைகள் யாரின் சார்பாக யாருக்காக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? யாரோ ஏதோ என்னை பற்றி சொன்னா நீங்க அதை நம்பிடுவீங்களா? உங்களோடு கூட தங்கி இருந்து உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையே சாட்சியாக இருந்ததை நீங்க பார்த்திருக்கிறீங்களே, அப்படி இருந்தும் நீங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு வர வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கத்தோடு தான் அவர் கேட்கிறார். 2வது ஒரு கேள்வி கேட்கிறார், என்னை அறிந்திருக்கிறீர்களே, பவுலாகிய என்னை நீங்கள் நேரடியாக சந்தித்திருக்கிறீர்களே, என்னோடு பேசி இருக்கிறீர்களே,
என்னுடைய ஆளுமை என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறதே. அப்படி இருக்க என்னை அறிந்திருக்கிற நீங்கள் நான் மனிதர்களை பிரியப்படுத்த விரும்புகிறவன் என்று எப்படி நீங்கள் நினைக்கலாம்? இதான் அடுத்த கேள்வி. யாரை பிரியப்படுத்த நான் பாடுபடுகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? அந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்ன? உங்க கூட நான் இருந்திருக்கிறேனே, என்னுடைய உபதேசங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறீங்களே, என்னுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறீங்களே, எங்காவது மனிதர்களை பிரியப்படுத்துகிற விதத்தில் என்னுடைய உபதேசங்கள் போதனைகள் இருந்திருக்கிறதா? ஏன்னா பவுல் போதித்த சுவிசேஷம் நிச்சயமாக கலாத்திய சபை மக்களை இருதயத்தை ஊடுருவி பிளந்து வலியையும் வேதனையும் கொடுக்காம அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. இதை நம்ம நம்புறோமா இல்லையா? நம்முடைய சுவிசேஷம், நமக்கு சுவிசேஷம் வந்த போது இதுதான் நடந்தது. சுவிசேஷம் எங்க போனாலும் இதுதான் நடக்கும். எந்த ஒரு மனிதனையும் சந்தோஷப்படுத்தி அவனை கூல் பண்ணி அவனுக்கு சாதகமாக பேசிலாம் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. அது போலி சுவிசேஷம். இன்னைக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷம் அது. அப்படி ஒரு மனுஷனையும் சாந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதத்துல அவன் காயப்படாம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. பவுல் ஒருபோதும் அதை செய்திருக்க மாட்டார். அதனாலதான் அவர் தைரியமாக கேட்கிறார், மனிதரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? என்ன பார்த்திருக்கிறீங்களே, உங்களை சுவிசேஷம் கொண்டு வந்த போது நான் எப்படி கொண்டு வந்தேன்? மற்ற நிருபங்களை எழுதும் போது அதை ஆவியோடும் வல்லமையோடும் அல்லவா உங்களுக்கு பிரசங்கித்தேன்னு சொல்லுகிறார். இடத்துக்கு இடம் சுவிசேஷத்தை மாற்றி மாற்றி பிரசங்கிக்கிறவர் அல்ல பவுல். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான். அப்ப அந்த சுவிசேஷம் அந்த கலாத்திய சபை மக்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட போது, பவுலால் பிரசங்கிக்கப்பட்ட போது, அந்த சுவிசேஷத்தை கேட்ட அந்த கலாத்திய சபை மக்கள் மிகுந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஆத்துமாவில் அவங்களுக்கு சாதகமாகலாம் வார்த்தைகளை மாற்றி அவங்களுக்கு இதமாகலாம் சொல்லல. நீ பாவி, உன்னுடைய பாவத்தின் காரணமாக தேவனுடைய கோபம் உன்மேல் நிற்கிறது, நீ மனம் திரும்பாவிட்டால் அழிந்து போவாய், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு. இதைதான் அவர் ரொம்ப ஷார்ப்பா சொல்லியிருப்பார். இதான சுவிசேஷம். நீ வேற எதுவும் செய்ய முடியாது உன்னுடைய பாவ விடுதலைக்கு. இப்ப இதை கேட்கிற எந்த மனுஷனுக்காவது சந்தோஷமா இருக்குமா? எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்க, இதை கேட்டு எத்தனை பேர் கோபத்தோடு உங்களிடத்துல பேசி இருப்பாங்க? யாருடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த சுவிசேஷத்தை எடுத்து செயல்படுகிறாரோ அவர்கள் அந்த சுவிசேஷ வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். மற்றவர்கள் எதிர்க்க தான் செய்வாங்க. ஏன்னா அது அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். இதே போல் தான் சொல்லி இருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். அப்ப அவன்கிட்ட போய் நீங்க சுவிசேஷத்தை சொல்லும் போது அவனுடைய இருதயம் காயப்படும். என்னையா பாவின்னு சொல்லுகிற அப்படின்னு அவன் எதிர்த்துதான் வருவான். அப்ப பவுல் ரொம்ப சொல்லுகிறார், நீங்க என்ன பார்த்திருக்கிறீங்க, நான் மனுஷரை பிரியப்படுத்துகிற விதத்துல செயல்பட்டு நீங்க பார்த்ததுண்டா? மூணாவது ஒரு காரியத்தை கேட்கிறார், நான் கிறிஸ்துவின் அடிமை என்பது உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய போதனைகள் முதல் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கவில்லையா? உண்மையிலேயே பவுலுடைய அந்த ஆர்குமெண்ட் எடுத்து பார்த்தா, நான் கமாலியலுடைய பின்னாடி அதை விளக்குகிறார். நான் கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்து படித்து அவ்வளவு பெரிய பாண்டித்யம் பெற்றவன், என்னுடைய பாண்டித்யத்தை எங்கேயாவது உங்ககிட்ட நான் காண்பிச்சேன்னா, ஸ்காலர்லி அப்ரோச்னு சொல்லுவாங்க, என்னுடைய ரொம்ப மதிநுட்பமான பேச்சை கொண்டு உங்களிடத்துல நான் பேசினேன்னா, அந்த கலாத்திய சபை மக்கள் எப்படி சுவிசேஷத்தை கேட்டு புரிந்து கொள்வார்களோ அதை கேட்ட சுவிசேஷத்தை மாத்தல, அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ப சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அந்த சுவிசேஷத்தில் கிறிஸ்து வெளிப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்பட்டார். மனுஷரை நான் இன்னும் மனுஷரை அங்க ஒரு அழுத்தம் வருது பாருங்க, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவின் அடிமை இல்லையே. ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தது உண்மைதான். பின்னாடி அவர் விளக்குகிறார் 13வது வசனத்திலிருந்து, முன்னால் நான்
மனம் திரும்புவதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறேன். அடுத்த வாரம் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். நான் செய்கிற செயல்களை பார்த்து என்னை மெச்சிக்கொண்ட என் இனத்து மனிதர்களுடைய பார்வையில் நான் மகிமைய கனத்தை பெற வேண்டும் என்பதற்காக நான் போராடினதெல்லாம் உண்டு. ஆனா இப்போ இன்னும் நான் மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக இவைகள் எல்லாம் செய்கிறேன். அப்படி நான் செய்கிறவனாக இருந்தால் என்னை கிறிஸ்துவுக்கு அடிமையாக நான் ஒப்புக் கொடுத்திருக்கவில்லையே. ஆனால் உங்களோடு நான் வாழ்ந்த போது என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவை பார்க்கவில்லையா? எப்படி கேட்கிறாரு பாருங்களேன். உண்மையிலேயே நம்மால இப்படி எல்லாம் கேட்க முடியுமா? யாருக்காவது சுவிசேஷம் சொல்லிட்டு இந்த விதத்துல கேட்க முடியுமா? அவர் தன்னுடைய வாழ்க்கைய அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறார். அதாவது கோர்ட்ல ஒரு நல்ல ஆர்குமெண்ட் பண்ற ஒரு வக்கீல் அந்த குற்றவாளி எங்கேயுமே தப்பித்து போய்விட முடியாதபடிக்கு கார்னர் பண்ணி கேள்விகளை கேட்பாங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ரொம்ப மதிநுட்பத்தோட வார்த்தைகள்ல சரியான கேள்விகளை கேட்டு அவங்க நகர முடியாம தப்ப முடியாம அந்த விதத்துலதான் பவுல் இங்கு இந்த கலாத்திய சபை மக்களிடத்துல இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார். ஏன்னா பவுலுக்கு அவப்பெயரை கொண்டு வந்த இந்த மனிதர்கள் பவுல் இப்படிப்பட்ட போதனைகளை கொடுப்பதன் மூலமாக மனிதர்களிடத்திலிருந்து நற்பெயரை சம்பாதித்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு இப்படி செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். அதெல்லாம் பவுலுக்கு என்ன வேதனையா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பவுலுடைய இருதயத்தை எடுத்து பாருங்க, அது எப்படி காயப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த காயத்தினுடைய வலி, அந்த வேதனை, அதனால ஆதங்கம். அதனாலதான் அவர் இப்படி கேட்கிறார். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாருக்காக நான் பாடுபட்டு போதித்துக் கொண்டிருக்கிறேன்? யாரின் சார்பாக போதித்துக் கொண்டிருக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பாடுபடுக. என்னுடைய பிரயாசம், என்னுடைய வழி வேதனைகள், நான் எடுக்கிற அத்தனை முயற்சிகள் இதெல்லாம் ஒரு மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் அடிமை இல்லவே. உங்களுக்கு புரியுதா? பவுல் என்ன ஒரு ஸ்டாண்டில் நின்று இந்த கலாத்தியரை கார்னர் பண்ணி இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிறார். அப்ப இங்க மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்னா தன்னை கிறிஸ்துவின் அடிமை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். பவுலுடைய அப்ரோச் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தன்னுடைய அப்போஸ்தல பதவியை அவர் எடுத்து முன்வைத்து விளக்கின போதும், தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை உறுதிப்படுத்தி சொன்ன போதும், கிறிஸ்துவுக்கு அடிமை என்பதை அவர் இங்கு ரொம்ப பணிவோடும் தாழ்மையோடும் அந்த மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் எப்படிங்க பணிவோடு தெரியப்படுத்துகிறார்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் பயன்படுத்துகிற வார்த்தை அது. அந்த மக்களுடைய அறியாமையினால ஒரு வேதனை பவுலுடைய இருதயத்துல இருந்த போதிலும் அந்த மக்களை பகைக்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் இல்லை. அதனாலதான் அடுத்த வசனங்கள்ல அவர் பயன்படுத்துகிற போது பல தடவை சகோதரரே என்று பயன்படுத்துகிறார். யோவான் எழுதின நிருபங்களை நம்ம படிக்கும் போது யோவான் இதே சகோதரரேங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோம்ல. உங்களோடு இருக்கிற நான், என்னோடு இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த வேறுபாடும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சகோதரர்கள், ஒரு குடும்பத்தின் அங்கத்தவர்கள், ஒரே அன்புக்கும் ஐக்கியத்திற்கும் பாத்திரர்கள். அந்த விதத்துலதான் பவுல் அந்த கலாத்திய மக்களிடத்துல இந்த அப்ரோச்ச அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 10வது வசனத்துல அவர் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். நான் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவனாக இல்லை. என்னுடைய நோக்கம் எல்லாம் சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். அவர் விரும்புகிற விதத்தில் அவருக்கு பணி செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்பதை அங்கு உறுதிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை இன்னும் விளக்கமாக 11-12 வசனங்கள்ல அவர் சொல்லுகிறார். இங்கதான் ஒரு அந்த கேள்விக்கான பதிலுக்கு வருகிறார். பவுலின் சுவிசேஷம் யாருடையது? முதல்ல தன்னை யார் என்று அங்கு சொல்லுகிறார். தான் கிறிஸ்துவின் அடிமை என்று சொல்லுகிறார். நான் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக சேவை செய்கிறவன் அல்ல என்று சொல்லிவிட்டு, நான் பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷம் யாருடையது
என்னுடைய சுவிசேஷம் யாருடையது என்பதற்கான பதிலை 11, 12 வசனங்கள்ல அவர் சொல்லுகிறார். வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ரீஅஃபர்மிங் த ட்ரூத்னு சொல்லுவாங்க. மறுபடியும் உண்மையை உறுதிப்படுத்துவது. உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏற்கனவே நான் உங்களோடு இருந்தபோது இதை சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய இருதயம் ஒரு குழப்பத்திற்குள்ளாக இருக்கிறது. மறுபடியுமாக உங்களுக்கு இதை நான் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்ல என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 12வது வசனத்துல, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, எந்த ஒரு மனிதனிடத்திலிருந்தும் நான் அதை கற்றதில்லை. அதான் அங்க அழுத்தம். இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப ரொம்ப அந்த டிஃபெண்டிங் த ட்ரூத்னு சொல்லுகிற போது, டிஃபெண்டிங் ஹிஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லுங்க, தன்னுடைய ஊழியத்தையும் தன்னுடைய சத்தியத்தையும் அவர் உறுதிப்படுத்துகிற போது அவர் அருமையாக கொண்டு வந்து கிறிஸ்துவிடம் சேர்க்கிறார். இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். என்னுடைய சுவிசேஷம் மனிதர்களுடையதல்ல, எந்த மனிதனிடத்திலிருந்தும் நான் கற்றுக்கொண்டதல்ல, அதை எனக்கு இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தி போதித்தார் என்று அவர் இங்கு சொல்லுகிறார். அப்ப பவுலினுடைய சுவிசேஷம் யாருடையது என்கிற கேள்விக்கு நேரடியான பதில், அது இயேசு கிறிஸ்துவினுடையது. அது ரொம்ப முக்கியமான காரியங்க. கலாத்தியாவுக்கு வந்த அந்த கள்ள போதகர்கள் இதைத்தான் மறுத்தார்கள். அப்போஸ்தலன் அல்ல, அப்போஸ்தல அதிகாரம் கிடையாது, அவன் எங்கிருந்தோ இதெல்லாம் கற்றுக்கொண்டு வந்து, யாரிடத்திலிருந்தோ கற்றுக்கொண்டு வந்து உங்களுக்கு இதை போதித்து விட்டான் என்று சொன்ன அந்த போதனைக்கு எதிராகவே பவுல் இதை சொல்லுகிறார். அதனாலதான் பவுல் இதை ரொம்ப முக்கியப்படுத்தி பேசுகிறார். இந்த சுவிசேஷத்தை நான் உருவாக்கவில்லை, அல்லது யாரோ சொன்னதை கேட்டு அதை நான் நம்பி உங்களுக்கு போதிக்கவில்லை என்பதை உறுதியாக இங்கு சொல்லுகிறார். நான் போதித்த இந்த சுவிசேஷம் என்னிடத்திலிருந்து உண்டானதல்ல, என் சொந்த கற்பனை அல்ல, அல்லது நான் வேறு யாரிடத்திலிருந்தாவது கற்றுக்கொண்டு வந்து உங்களுக்கு சொன்னதல்ல என்பதை அவர் இங்கு உறுதியாக மறுக்கிறார். அதனாலதான் பவுலால இவ்வளவு உறுதியாக அதை சொல்ல முடிகிறது, முழு அதிகாரத்தோட அவரால் அதை சொல்ல முடிகிறது. ஒருவேளை வேற யாரோ ஒருத்தர் சொல்லி அதை கேட்டு வந்து சொன்னா, ஏங்க எனக்கு இப்படிதானங்க சொன்னாங்க, அதனாலதானங்க நாங்க உங்களுக்கு வந்து இப்படி சொன்னோம், இருங்க இருந்தாலும் நாங்க அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு வர்றோன்ற நிலை இருக்கும். ஆனா பவுல் இங்கு அப்படியெல்லாம் பேசல. ரொம்ப முழு நிச்சயத்தோட முழு அதிகாரத்தோட அவர் சொல்லுகிறது என்னன்னா, என்னுடைய இந்த சுவிசேஷத்தை நான் மனிதர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை, மனிதர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு போதித்தார். அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளை பாருங்க. மனுஷருடைய போதனையின் படியானதல்ல. இந்த உலகத்துல தோன்றி இருக்கிற மற்ற மதங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மனிதர்களுடைய கற்பனைகளால் உண்டானது. பவுல் சொன்ன இந்த சுவிசேஷம் அப்படி மனிதர்களுடைய கற்பனைகளால் உருவானதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருந்தது. இப்போ என் கூட வேலை பார்க்கிற ஒரு ஆசிரியர் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்வார். இந்து மதத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு, மகாவிஷ்ணுன்னு நினைக்கிறேன், அவர் வந்து பல அவதாரங்களை எடுப்பார். அதுல ஒரு அவதாரம் வந்து மச்ச அவதாரம் நினைக்கிறேன். அதுல வந்து உலகத்தை வந்து பாய் போல சுருட்டிக்கிட்டு கடலுக்குள்ள போறதா ஒரு சம்பவம் வரும். இவர் வந்து கடலுக்குள்ள போய் அதை எடுத்துட்டு வர்றதா ஒரு கதை. அது ரொம்ப தெளிவா எனக்கு தெரியல, அதை சொல்வார். அப்ப அவர் கேள்வி கேட்பார், உலகத்தை பாய் போல சுருட்டிக்கிட்டு கடலுக்குள்ள போனா அந்த கடல் எங்கேயா இருந்துச்சுன்னு கேட்பார். இப்ப இது மாதிரி எவ்வளவோ இந்த உலகத்துல இதை சொல்லிக்கிட்டே போலாம். எவ்வளவோ மனிதர்களுடைய கற்பனைகளால பல மதங்கள்
மதங்களுடைய போதனைகள் உருவாகி இருக்கின்றன. பவுல் அப்படியெல்லாம் மனிதர்களுடைய கற்பனைகள்ல அவங்களுடைய யோசனைகளின்படி உண்டானவைகளை நான் உங்களிடத்தில் வந்து போதிக்கவில்லை என்பதை அவர் இங்கு உறுதிப்படுத்துகிறார். எனக்கு கிடைத்த இந்த சுவிசேஷம் தெய்வீக வெளிப்பாடு, அது இயேசுவினிடத்திலிருந்து வந்தது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். 12வது வசனத்துல, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை. மனுஷனால் பெற்றதும் இல்லைன்னா பவுல் தன்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்து அதை கற்றுக்கொள்ளவும் இல்லை, அல்லது வேறு யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் இல்லை. அதனாலதான் அதை இன்னும் விளக்கமாக பின் வசனங்கள்ல சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவர் என்ன தன்னுடைய பணிக்கு அழைத்த போது நான் தயங்காம அப்போஸ்தலர்களை யாரையும் போய் சந்திக்கவும் இல்லை என்று அவர் சொல்லுவார். அடுத்த வாரம் அதுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். அப்ப இதெல்லாம் வச்சு அவர் சொல்லுகிறார், நான் அதை எந்த ஒரு மனிதர்களிடத்திலிருந்தும் நான் பெற்றுக்கொண்டதில்லை, மனிதரிடத்திலிருந்து கற்றதும் இல்லை, எந்த ஒரு குருவும் எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குருக்களிடமிருந்து வழி வழியாக போதனைகளை கற்றுக்கொண்டு வருவார்கள். அந்த விதத்தில் நான் இதை பெற்றுக்கொள்ளவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே இதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அந்த வெளிப்பாடு என்பதற்கான அர்த்தம் எப்படி வருகிறதுன்னா, மேல் மூடியை திறந்து உள்ள என்ன இருக்கு என்பதை காட்டுவதை போல, அல்லது இப்ப இந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு பொருள் இருக்கு, அதை நான் இந்த ஸ்கிரீனை விலக்கி உங்களுக்கு அதை காட்டுவதை போல, அந்த அர்த்தத்தோடு வருகிறது. அப்படி அந்த செயலை எனக்கு செய்து சுவிசேஷத்தை எனக்கு வெளிப்படுத்தியவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே என்று அவர் அங்கு சொல்லுகிறார். உங்களுக்கு புரியுதா? கலாத்திய சபை மக்களுக்கு அதை ரொம்ப தெளிவாக விளக்கமாக அவர்களுடைய குழம்பி போயிருக்கிற மனசு தெளிவடையும்படி அவர் சொல்லி வருகிறார். மனுஷருடைய போதனைகளின் படியானதல்ல என்னுடைய சுவிசேஷம், அதை நான் கிறிஸ்துவிடமிருந்து, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இங்க ஒரு விதமாகவும் ஏனைய நிருபங்கள்ல ஒரு விதமாகவும் எல்லாம் பவுல் சொல்லல. பவுலுடைய நிருபங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே விதமாகவே அவர் சொல்லி இருக்கிறார். உதாரணமாக எபேசியர் எழுதின நிருபத்தை பாருங்க. எபேசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. என்னை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு கிடைத்திருக்கிற அந்த கிருபை எப்படிப்பட்டது என்பதையும் நீங்க கேட்டிருக்கிறீர்கள். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இங்கு அவர் என்கிறது யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். புறஜாதிகளும் கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். பாத்தீங்களா? அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்திருக்கிறது. அவருடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு இந்த வரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்துல, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் எனக்கு இந்த கிருபையை கொடுத்தது?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நேரடியாக எனக்கு இதை கொடுத்தார் என்று எபேசியர் நிருபத்திலையும் அவர் அதை எழுதியிருக்கிறார். அதே கொரிந்தியர்கள் நிருபத்தை பாருங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அவர் அங்கு சொல்லுகிறார். அந்த சுவிசேஷம்னா என்ன, அதை அருமையாக சொல்லிட்டு அந்த சுவிசேஷத்தை நான் எங்கிருந்து பெற்றுக்கொண்டேன்னு அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், அந்த சுவிசேஷத்தை அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. நான் அடைந்தது என்று சொல்லுகிற போது எங்கிருந்து நான் அதை அடைந்தேன், இந்த அறிவு எனக்கு எப்படி வந்தது, இந்த சுவிசேஷத்தின் ஒளி எனக்கு எப்படி கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவே எனக்கு அதை கொடுத்தார். அந்த சுவிசேஷம் என்ன? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும், அதாவது பேதுருவுக்கும், பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும், அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாயிருக்கவில்லை. இங்க கவனிங்க, அவர் எனக்கு அருளிய கிருபை. இயேசு கிறிஸ்து மூலமாகவே இந்த கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். எவ்வளவு அருமையா அவர் சொல்றாரு பாருங்க. இங்க அவர் வைக்கிற ஆர்குமெண்ட்ல அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன? இப்ப இதெல்லாம் வாச்சமே, இதே அப்போஸ்தலர்களும் சுவிசேஷமாக இதைத்தான் அறிவிக்கிறார்கள், நானும் சுவிசேஷமாக இதைத்தான் அறிவிக்கிறேன். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சவுலை அழைத்த பிறகு பின் வசனங்கள்ல அவர் விளக்குகிறார். அவர் நேரடியாக அப்போஸ்தலர்களை போய் பார்த்து அவர்களிடத்துல எதையும் கற்றுக்கொள்ளலாம் இல்லை. அப்போ அந்த சவுலாக இருந்த பவுலுக்கு இந்த சுவிசேஷத்தின் விளக்கம் எல்லாம் எப்படி தெரிந்தது? உங்களுக்கு புரியுது அந்த கேள்வி? இப்ப எந்த அப்போஸ்தலரையும் பார்க்கல, அப்போஸ்தலர்கள் போதித்த இந்த சுவிசேஷத்தை அவர்கள் சொல்ல பவுல் கேள்விப்படல. அப்ப பவுலுக்கு இந்த சுவிசேஷத்தின் அம்சங்கள் எல்லாம் எப்படி தெரிந்தது? அழகாக அவர் சொல்லுகிறாரே, நான் பெற்றுக்கொண்டது என்று சொல்லுகிறார். இந்த கிருபை, நான் அடைந்த கிருபை என்று சொல்லுகிறார். ஆக இன்னும் எத்தனையோ வசனங்கள் என்னால காட்ட முடியும் புதிய ஏற்பாட்டுல. நீங்க கான்கார்டன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா பவுல் பல இடங்கள்ல இப்படித்தான் சொல்லி இருக்கிறார், எனக்கு இந்த கிருபை கிடைத்திருக்கிறது. அதுக்காக அவர் தன்னை ரொம்ப உயர்வாக சொல்லல, தன்னை ரொம்ப தாழ்வாக தான் சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன இந்த கலாத்தியர் நிருபத்துக்கான முகவுரையை படிக்கும் போது புதிய ஏற்பாட்டுல பவுலால் எழுதப்பட்ட நிருபங்கள் அதிகம். ஆனாலும் பவுல் தன்னை மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் உயர்ந்தவராக அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. எல்லா அப்போஸ்தலர்களிலும் சிறியவனாகிய என்னைன்னு தான் தன்னை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். தனக்கு இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் எப்படி கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவே நேரடியாக எனக்கு இந்த கிருபையை கொடுத்தார் என்று அவர் இங்கு சொல்லுகிறார். புரியுதா? அப்ப இந்த 3 வசனங்கள்ல 10, 11, 12 வசனங்கள்ல அவர் 2 காரியத்தை அந்த கலாத்திய சபை மக்களுடைய இருதயத்துல ஆழமாக விதைத்து தெளிவுபடுத்துகிறார். முதலாவது என்ன சொல்லுகிறார்? நான் கிறிஸ்துவின் அடிமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கான விளக்கத்தை அருமையாக கொடுக்கிறார்.
ஒருபோதும் நான் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவனாக நான் கடவுளுக்கு ஊழியம் செய்ய மாட்டேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். என்னுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதன் மூலமாக வருகிற மகிமையை அவருக்கு சேர்ப்பதே என்று தன்னை கிறிஸ்துவின் அடிமை என்று அவர் சொல்லுகிறார். 11-12 வசனங்கள்ல இந்த சுவிசேஷத்தை நான் எந்த மனிதர்களிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ளவில்லை, எந்த மனிதர்களிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்கு இந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்தினார். ஆக பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் யாருடையதுன்னா அது இயேசுவினுடையது என்று பார்க்கிறோம். இந்த வசனங்கள் மூலமாக பவுல் சொல்ல வருகிற காரியங்களை சுருக்கமாக தொகுத்து சொன்னா, நான் கிறிஸ்துவின் அடிமை முதலாவது. இரண்டாவது, நான் மனிதர்களுக்கு விருப்பமான வழிகளில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவன் அல்ல. என்னுடைய ஊழியத்துல எங்கேயுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணி மனிதர்களுக்கு விருப்பமான விதங்கள்ல கடவுளுடைய பணியை செய்ய மாட்டேன். மூணாவது, என்னுடைய சுவிசேஷ பணிகள் எப்பொழுதுமே கடவுளுக்கு பிரியமான வகையிலேயே இருக்கும். அதை செய்ய சொன்னவர் எப்படி செய்ய சொல்லி இருக்கிறாரோ அப்படித்தான் அந்த பணிகளை நான் செய்வேன், அதை உறுதியாக சொல்லுகிறார். நாலாவது, என்னுடைய சுவிசேஷம் மனித சிந்தனைகளின்படி உண்டானதல்ல, அதை மனிதர்களிடத்திலிருந்து கற்றதும் அல்ல. ஆறாவது, அதை இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தினார். நேரடியான வெளிப்பாடுகளை நான் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுக்கொண்டேன். இப்ப இதெல்லாம் சொல்லும் போது ஒரு குழப்பத்தில் இருக்கிற அந்த கலாத்திய சபை மக்களுக்கு கொஞ்சம் தெளிவு வருமா வராதா? அப்ப இதோட அவர் நிறுத்திடல. இதெல்லாம் ஒரு ஆரம்பமான ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ அடுத்தடுத்து வருகிற வசனங்கள்ல அவர் இன்னும் எலாபரேட்டா விளக்கி அதை போதிக்கிறார், அவங்க அதை சரியா புரிந்து கொள்வதற்காக. அதே நேரத்தில் பவுலினுடைய இந்த எழுத்துக்கள் மூலமாக தங்கள் மீது பவுல் வைத்திருக்கிற அக்கறையையும் அன்பையும் அந்த கலாத்திய சபை மக்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்துல அருமையாக அவர் எழுதுகிறார். என்னதான் பவுல் அந்த கலாத்திய சபை மக்களை, புத்தி இல்லாத கலாத்தியரே, இவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய மனசு மதிமயங்கி போயிடுச்சான்னு சத்தம் போட்டாலும் கூட பவுலினுடைய அந்த வார்த்தைகள் வாசிக்க கேட்கிற போது அந்த சபையினுடைய மக்களுடைய இருதயம் எல்லாம் கரைஞ்சு போயிருக்கும். நிச்சயமா சொல்ல முடியும், எந்த மனுஷனும் பவுலுடைய இந்த புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு யாரும் கோவப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தகப்பனை போல பார்த்திருப்பார்கள் பவுல. எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன், எங்களுடைய ஆத்ம விடுதலை அடைவதற்கு காரணமாக இருந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர். பவுல் சும்மா திட்டல, ஒரு அக்கறையோடு ஒரு கரிசனையோடு தான் இந்த கலாத்தியர்களிடத்துல அவர் இடைப்படுகிறத பார்க்கணும். அதான் இந்த 3 வசனங்கள்ல வருகிறது. இதனுடைய விளக்கத்தை தான் அடுத்து 13வது வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார். தன்னை பத்தி இன்னும் அவர் விளக்குகிறார். நீங்க ஒருவேளை மனுஷரை பிரியப்படுத்தணும், அதுக்காக தான் பவுல் இப்படி செய்கிறான்னு சொல்றத கேட்டு கொண்டிருந்தா என்னை பத்தி நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் 13வது வசனத்திலிருந்து தன்னுடைய பழைய வாழ்க்கைய சொல்லுகிறார். சொல்லுகிறார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் இப்ப பவுல், நான் சவுல் அல்ல, நான் கிறிஸ்துவின் அடிமை. என்னுடைய நோக்கம் என்னுடைய சுய பெருமை அல்ல, மகிமை அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய பெருமை, அவருடைய மகிமைன்னு அவர் சொல்லுகிறார். வரக்கூடிய வாரங்கள் அதை பார்க்கலாம். ஆனா இந்த செய்தியை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சில காரியங்களை நம்ம கவனிக்கணும். முதலாவது இதுல நம்ம கவனிக்கிற காரியம் என்ன? இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள் பெரும்பாலும் மனிதர்களை பிரியப்படுத்துகிற விதத்துல தான் இருக்கு. ஆனா பவுலுடைய இங்க வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தைகள் முழுமையாக மனிதர்களை எந்த இடத்திலையும் பிரியப்படுத்துவதற்கு அவருக்கு இடமே இல்லை. ரொம்ப முக்கியமா சுவிசேஷத்தை, அதாவது அந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்த்த விதங்கள்ல பவுலினுடைய அணுகுமுறை வேற விதத்துல இருக்கலாம். மனிதர்களுக்கு மனிதர், இடத்திற்கு இடம், அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இதையெல்லாம் புரிந்து கொண்டு சுவிசேஷத்தை அவர் கொண்டு சேர்த்திருக்கலாம். அவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் எல்லாருமானேன். துக்கப்பட்டிருக்கிறவன் இடத்துல போய் அவனை இன்னும் துக்கம் அடைகிற விதத்துல, அவனை கஷ்டப்படுத்தி அவனை அடிக்கிற விதத்துல, அவனுடைய முகத்துல குத்துகிற விதத்துல சுவிசேஷத்தை கொண்டு சேர்த்திருக்க மாட்டார்.
துக்கத்தோடு இருக்கிற அந்த மனிதன் அந்த துக்கத்துக்கு மத்தியிலையும் சிந்திக்கிற விதத்தில் அவனுக்கு சுவிசேஷத்தை பக்குவமாக கொண்டு சேர்த்திருப்பார். எல்லாருக்கும் எல்லாரும் ஆனேன்னு அங்க பவுல் சொல்லுகிற போது அதை தான் அவர் அர்த்தப்படுத்துகிறாரே தவிர சுவிசேஷத்தை அவர் ஒருபோதும் மாற்றுகிறவர் அல்ல. அவர் சொன்ன சுவிசேஷம் மாறாத சுவிசேஷம் ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் பெரும்பாலும் மனிதர்களை பிரியப்படுத்துகிற விதத்துல தான் இருக்கு. வேதம் சொல்றத அப்படியே நாங்க எப்படிங்க மக்களுக்கு சொல்றது? எங்க சபைக்கு வர்ற மக்களை பார்த்து நீங்கெல்லாம் பாவிகளா இருக்கீங்கன்னு எப்படிங்க நான் சொல்றது? அப்ப அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுமா இல்லையா? அவங்க வேதனைப்படுவாங்களா இல்லையா? அவங்க சங்கடப்படுவாங்களா இல்லையா? அவங்களே எவ்வளவோ பாடுகள் கஷ்டங்களுக்கு மத்தியில சபைக்கு வரும்போது நம்முடைய வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணுமே தவிர அவங்கள இன்னும் சங்கடத்துக்குள்ள கொண்டு போவதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஊழியர்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. அதனால சுவிசேஷத்தை வளைத்து போதிக்கிறவர்களாக இன்றைய போதகர்கள் இருக்கிறாங்க. சுவிசேஷத்தை வளைத்து போதிக்கிறவர் சுய சாட்சியின் மூலமாக கிறிஸ்து பாவியாகிய உனக்கு என்ன செய்திருக்கிறார்னு சொல்ல மாட்டான், எனக்கு அவர் என்ன செய்தார்னு கதையா சொல்லி அந்த மனுஷனுக்கு இதமாக போகிறார். அதெல்லாம் உண்மையான சுவிசேஷம் சொல்லுகிறது இல்லையே. மனிதர்களை பிரியப்படுத்துகிற விதத்துல சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. அப்படி யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. யோவான் ஸ்நானகனுடைய தலை போச்சு. எதுக்கு தலை போச்சு? நீ செய்கிறது தவறு, உன்னுடைய பாவம் கொடுமையானதுன்னு அந்த பாவத்தை வெளிப்படுத்தினது நிமித்தமாக ஏரோதினால் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான். 400 வருஷ இடைவெளிக்கு பிறகு வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக வந்த யோவான் ஸ்நானகன், ஓ மக்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், 400 வருடங்களாக ஆண்டவர் உங்களிடத்தில் பேசவில்லை, என் மூலமாக பேசுகிறார், நீங்கள் எல்லாரும் வாருங்கள், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார், நீங்கள் இதை செய்து சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதை இப்படியே யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார். ரொம்ப பெருசாலாம் பேசல. என்னப்பா ரொம்ப காலம் அமைதியா இருந்துச்சு, ஒரு தீர்க்கதரிசி வனாந்தரத்துல தோன்றி இருக்கிறாங்க, அவர் என்ன சொன்னாரு, நீ கேட்டு வந்தியாம? என்ன கேட்டு வந்த? மனம் திரும்பி இல்லைன்னா அழிஞ்சு போயிருவேன்னு சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தை. நல்ல சம்மட்டி எடுத்து தலையிலேயே போடுற மாதிரி. யோவான் ஸ்நானகனுடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படித்தானே இருந்தது. எங்க சூதிங்கா இருந்தது, எங்க ஆறுதலாக இருந்தது, எங்க இதமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை பாருங்க. இயேசு கிறிஸ்துவும் சுவிசேஷத்தை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்தில் அருமையாக சொல்லியிருக்கு. பல இடங்கள்ல பேசியிருக்கிறார், பல இடங்கள்ல பேசாம அமைதிய செய்களே. விபச்சார ஸ்திரீயை கையும் மெய்யுமா கொண்டு வந்த போது அவர், நீ எப்படிப்பட்ட பாவியாக இருக்கிறாய், இப்படி விபச்சாரம் செய்திருக்கிறாய்ன்னு அந்த பெண்ணுகிட்ட போய் பெரிய எல்லாம் பேசல. ஏமா உன் மேல கல்லறியணும்னு வந்தாங்களே, எங்கம்மா? எல்லாம் போயிட்டாங்க, நீயும் போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத, போ, அவ்வளவுதான். ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள், அவருடைய பார்வை அவருடைய இருதயத்தை மாற்றி. சகேயு எப்படி மனமாற்றம் அடைந்தான்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொல்வதற்கு என்ன காரணம்? அதெல்லாம் மனிதர்களுக்கு இதமாக பிடித்த விதத்தில் அல்ல. அந்த சுவிசேஷம் அவங்களுடைய இருதயத்துல போய் கிரியை செய்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து எங்க அதே சமயத்துல பாவத்தை குறித்து கண்டிக்கிறதுல இயேசு கிறிஸ்துவ போல யாராவது கண்டிக்க முடியுமா? இந்த பரிசேயனும் சதுசேயனும் முன்னாடி இருக்கும் போதே என்னென்ன வார்த்தை, மதிகேடரே, குருடரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே, விரியன் பாம்பு குட்டிகளே, அவனால ஒண்ணும் செய்ய முடியல. ஹிருதயத்துல கொதிக்கிறான். அங்க ஏதாவது விட்டாரா? அங்க ரொம்ப சாந்தமா, பரிசேயரே இங்க வாங்க, வேதபாரகரே இங்க வாங்க, நியாயசாஸ்திரிகளே இங்க வாங்க, நீங்க இப்படி செய்யறதெல்லாம் சரியில்லைப்பா, நீங்க மோசே இப்படி சொல்லி இருக்கிறாரு, நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு அங்க மென்மையாவா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அடி சவுக்க உண்டு பண்ணி அடிச்சா அடி, காசெல்லாம் விட்டு ஓடிட்டான். அப்படி அடி.
அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கங்கள் எடுத்து பாருங்க, எங்கேயாவது மனிதர்களுக்கு இதமாக போதித்ததை நீங்க பார்த்திருக்கிறீங்க? கலப்புள்ள சுவிசேஷத்தை போதித்து பார்த்திருக்கிறீங்களா? பேதுரு எந்திரிச்சு பிரசங்கித்த போது அந்த பிரசங்கத்தை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டு அவங்க எல்லாம் கேட்டாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படிதான் இருக்கும் பிரசங்கம். அது மனிதர்களை காயப்படுத்தும், மனிதர்களை சிந்திக்க வைக்கும், மனிதர்களுக்கு கிறிஸ்துவின் தேவையை உணர வைக்கும். அதான் சுவிசேஷம். மேடையில அலங்காரமான லைட் எல்லாம் போட்டு சீரியல் செட் எல்லாம் தொங்க விட்டு தேவ சமாதானம்னு வசனம் எல்லாம் எழுதி போட்டு ரொம்ப சுகபோகமாக எல்லாரையும் உட்கார வச்சு பாடலாம் பாடி, ஒரு பிரசங்கத்தை 1/4 மணி நேரம் செய்யறதுக்கு முன்னாடி 25 பாட்டை பாடி அதுல 550 அல்லேலூயா சொல்லி, வந்தவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, நடத்தினவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆக மொத்தம் ஒரு 2 மணி நேரம் போச்சு, எப்படியோ போச்சு, சந்தோஷமா போனோம். வெளியே வர்றவங்கிட்ட கேளுங்களேன், ஏன்பா என்ன நடந்துச்சுன்னு. நான் ஆவியில உற்சாகத்துல போயிட்டேன், என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். ஒருத்தன் கூட ஒழுங்கா பதில் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா எல்லாமே மென் பிளீசிங் சொல்ல, மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஊழியம். பாவத்தை கண்டிக்காம பாவத்தை உணர்த்தாம ரட்சிப்பு கிடையாது. சுவிசேஷம் பாவத்தை கண்டிக்கும், பாவத்தை உணர்த்தும். அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்தவ உலகத்தை பார்த்து நாம பாரப்படணும், நம்ம வேதனைப்படணும். ஆண்டவருடைய சுவிசேஷம் எப்படியெல்லாம் போலியாக கலப்புள்ளதாக போதிக்கப்பட்டு வருகிறதுங்கிறத பார்த்து கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்களுடைய சுத்த சுவிசேஷம் உண்மையாக பிரசங்கிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க போய் பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள், 2.5 லட்சம் மக்கள் என்னன்னே தெரியாம ஒரு மனுஷனுடைய இறப்புக்கு போய் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் யார் சுவிசேஷத்தை சொல்றது? எத்தனை பேர் ஆட்டமும் பாட்டமும் கேளிக்கையும் கொண்டாட்டமுமாக போய் கொண்டிருக்கிறது. சபை கூட்டங்கள், மெகா சர்ச்சஸ் சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு தூபம் போட்டு அவர்களை சிந்திக்க வைக்காம மதிமயங்க வைத்து எத்தனை பெந்தேகோஸ்தே கரிஸ்மேட்டிக் சபைகள் இப்படி போலியான ஒரு நாடகம் போட்டு கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் இல்லையே, சுவிசேஷம் இல்லைன்னா ரட்சிப்பு இல்லையே. பவுல் பாருங்க, அவர் எவ்வளவு ஆதங்கத்தோடு அந்த சுவிசேஷத்துக்காக அவர் பிரயாசப்படுகிறார். இதெல்லாம் நமக்கு பாடமா இருக்கணும், இதெல்லாம் நமக்கு பாடம். நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே கிரியை செய்யும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். நாம இன்னொரு பாடம், நாம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற போது அது மென் பிளீசிங்கா சொல்லக்கூடாது. மென் சென்டர்டு காஸ்பல்னு ஒண்ணு கிடையாதுங்க. நிறைய பேர் மனிதர்களை மையப்படுத்தி சுவிசேஷத்தை சொல்லுவது கிடையாது. அது காட் சென்டர்டு காஸ்பல், காட் சென்டர்டு ட்ரூத், கடவுளை மையமாக கொண்ட சுவிசேஷம். அதை சொல்லுகிறதுல தான் கவனம் செலுத்தணும். எங்க சொன்னாலும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்குரிய ஆயத்தத்தோடு இருந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளை, மனிதர்களின் நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு கவனத்தோடு ஆவியானவருடைய உதவியோடு சரியாக சுவிசேஷத்தை பக்குவமாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதையும் இங்க பார்க்கணும். உண்மையான ஊழியர்கள் தங்களை கிறிஸ்துவின் அடிமைகளாகவே வைத்திருப்பார்கள். பியூரிட்டன்ஸ் உடைய நிறைய புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமும் தகுதியில்லாத கிறிஸ்துவின் அடிமைகள் என்றே தங்களை குறித்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஜான் ஓவனுடைய எழுத்தெடுத்து பாருங்க, கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டாகும் வாழ்வு புத்தகம், The Death of Death in the Death of Christ. அந்த புத்தகத்துக்கு அறிமுகம் கொடுக்கிற போது அவர் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத அவருடைய அடிமையாகிய நான் தான் அவர் எழுதுகிறார். கிறிஸ்துவினுடைய ஊழியர்கள் எப்பவுமே தங்களுக்கு பேரையும் பெருமையையும் மகிமையையும் தேடுகிறவர்கள் அல்ல. இந்த பவுல போல ஆண்டவருக்கு மகிமையை சேர்க்கணும்ன்றது அவங்களுடைய எண்ணமா இருக்கும். நீங்களும் எந்த பணியை ஆண்டவருக்காக செய்தாலும் உங்களுடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவருக்கு அது மகிமையாக இருக்கட்டும். ஒரு சுவிசேஷ பணி செய்தால், ஒருத்தரை போய் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாக சுவிசேஷத்தை சொல்லி ஜெபம் பண்ணி வந்தால், ஒரு ஆத்மாவை சுவிசேஷத்தை சொல்லி வழி நடத்தி வந்தாலும், சபையில சின்ன சின்ன காரியங்களை செய்கிறதாக இருந்தாலும், எல்லாவற்றிலேயும்
நான் கிறிஸ்துவின் அடிமை என்ற சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் என்னுடைய சுய பெருமைக்காக நான் செய்துவிடக் கூடாது என்கிற அந்த ஒரு எண்ணத்தை ஆழமாக உங்க இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்துல எந்த மனிதனையும் பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யாதீர்கள். நிருபங்கள்ல அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறாங்களா இல்லையா? வேலைக்காரரே, நீங்கள் உங்கள் எஜமான்களுக்கு பார்வைக்கு வேலை செய்யாமல், இங்க விசுவாசிகளா இருந்தா கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு மகிமை வரும்படி நீங்கள் உங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்யணும். அப்படிதான் செய்யணும். அதுக்கெல்லாம் பவுல் ஒரு நல்ல அடையாளம். பல கிருபைகள் உங்களுக்கு இருக்கலாம், பல தாளந்துகள் உங்களுக்கு இருக்கலாம். சபையில ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருப்பார். அப்ப அந்த தாளந்து எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த தாளந்தை கொண்டு நீங்க பெருமைப்படக்கூடாது. ஒரு பிரசங்கிக்கிற வரம் இருந்தா, எனக்கு பிரசங்கிக்கிற வரம் இருக்கு, எவ்வளவு பிரசங்கிக்க கூடிய திறமை எனக்கு இருக்குன்னு அதுல பெருமை பாராட்டக்கூடாது. ஒரு நல்ல இசைக்கருவியை வாசிக்கிறதுக்குரிய திறமையை ஆண்டவர் கொடுத்திருந்தா அதுல பெருமை பாராட்டக்கூடாது. பாடல், ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு சத்தியத்தை விலக்கி போதிக்கிறதுல ஒரு திறமையை கொடுத்திருந்தா, இதெல்லாம் ஆண்டவர் சபையில எதுக்காக கொடுத்திருக்கிறார்னா அவருடைய சபை பக்தி விருத்தியில் வளருவதற்காக கொடுத்திருக்கிறார். சேரெல்லாம் எடுத்து போட்டு பாட்டு புக்கெல்லாம் வச்சு அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஆண்டவர் கொடுத்திருந்தா, அதை உங்களால பெர்ஃபெக்டா செய்ய முடிஞ்சா அதுல சந்தோஷத்தோட ஆண்டவருடைய மகிமைக்காக அதை செய்யணும். எல்லா நிலைகள்லையும் பவுல பாருங்க. பவுல் அவ்வளவு பெரிய மனுஷங்க. அடுத்த வாரம் பார்ப்போம் அவர் எவ்வளவு பெரிய, ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இன்னும் பார்க்கலாம். இருந்தாலும் எதுலையுமே தன்னை முன்னிறுத்தல, தன்னுடைய பேருக்கு பெருமை அவர் தேடவே இல்லை. அப்படிதான் இருக்கணும் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும். ஒவ்வொரு செயல்களை செய்கிற போதும் அது ஆண்டவருக்கு மகிமை சேரட்டும். அப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு அருமையான பாடங்கள்லாம் பாருங்க. உலகம் எங்க போய்கிட்டு இருக்கு, அதுக்கு மத்தியில இந்த சுவிசேஷத்தை பிடித்து சுவிசேஷ சபையாக இருக்கிற நாம் கேட்ட இந்த பாடங்களின் அடிப்படையில் வாழ்கிற போது ஆண்டவர் மகிமைப்படுவார். அவளை போல சொல்லணும், நானும் கிறிஸ்துவின் அடிமை, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பணியை நான் செய்வேன், அவ்வளவுதான். மற்றபடி மகிமை அவருக்கு. அந்த சிந்தனையோடு இருக்கிற போது கடவுளுடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய சுவிசேஷம் பரவும், ஆத்துமாக்கள் உங்கள் மூலமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அடைவார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம்.